உடல் எடை முதல் இரத்த சோகை வரை அனைத்திற்கும் ஒரே தீர்வு. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க. சிறுதானியங்கள்ல ரொம்பவே ஃபேமஸான கம்பு தான். சிறுதானியங்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கம்பு அரிசியை விட சுமார் 8 மடங்கு அதிக இரும்புச்சத்தை கொண்ட தானியம் அப்படின்னு சொல்றாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் கம்பை, அதுவும் ஸ்பெஷலாக கோடை காலங்களில் கம்பை நம்ம பயன்படுத்திட்டு வர்றதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்திய தானிய உற்பத்தியில 4வது இடத்துல இருக்கிறது கம்பு. கோடை காலத்துல அதிக அளவுல விற்பனையாக்கும் குறுந்தானியமும் இதுதான். கம்புல நாட்டு கம்பு, கலப்பின கம்பு அப்படின்னு 2 வகைகள் இருக்கு. மற்ற குறு தானியங்களை விட கம்புல அதிக புரதச்சத்து, அமினோ அமிலங்கள் இருக்குதுங்க. கம்புல ரத்த உற்பத்திக்கு தேவையான இரும்பு சத்து அதிகமா இருக்கு. சிறுதானியங்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கம்பு அரிசியை விட சுமார் 8 மடங்கு அதிக இரும்பு சத்தை கொண்ட தானியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே சிறுதானியங்கள்ல இரும்பு சத்துல முதலிடம் வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடல் சூட்டை குறைச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இருக்க வர்த்தக ரீதியான விற்பனையாகிற சில வகை ஊட்டச்சத்து பானங்கள்ல கம்பு தான் முக்கிய மூலப்பொருளா இருக்கு. சர்க்கரை, தைராய்டு போன்ற நோய்களை குணப்படுத்துற இயல்பு கம்புக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கோழி, பறவைகள் மற்றும் கால்நடைகளுக்கு முக்கிய உணவா இந்த கம்பு இருக்கு. கம்புல இருந்து எடுக்கிற கூழ், சோறு தவிர நீண்ட நாட்கள் வச்சிருந்து பயன்படுத்தும் வகையில மதிப்பிடப்பட்ட பொருட்களும் இப்போ நிறைய கிடைக்குதுங்க. இந்த கம்பை பாரம்பரிய முறையில கம்பக்கூழா செஞ்சு சாப்பிடுறது அதனுடைய முழு பலனையும் பெற நமக்கு உதவி செய்யுது. வாரத்துக்கு 2 நாட்களாவது கம்பங்கூழ நம்ம உணவுல சேர்த்துக்கிறது நமக்கு பல நன்மைகளை தருது. கம்பு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு உதவி செய்து, ரத்த சோகை உள்ளவங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை நாம கம்பு கூழ் கொடுத்துட்டு வரும்போது ரத்த சோகை குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. கோடை காலத்துல தானியங்கள்ல கம்பை தாராளமா பயன்படுத்திட்டு வரலாம். காரணம் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து. கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் கோடை வெயில்ல இருந்து நிறைய பேரை காப்பாற்றிட்டு வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்மங்கூழ் தான். இது நம்மளுடைய உடலை குளிர்ச்சிப்படுத்தும் தானியம். முழு கம்பை எடுத்து நன்றாக கழுவி சுமார் 5 முதல் 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச கம்பை மிக்சியில சேர்த்து மாவாக்கி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்குல கலந்து கூழ் செஞ்சு இரவு முழுவதும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு மறுநாள் காலையில புளிச்ச கம்பங்கூழ தேவையான அளவு மோர் அல்லது தண்ணீர் சேர்த்து நன்கு கரைச்சு சாப்பிடலாம். இது பருகும் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பொடியா நறுக்கின சின்ன வெங்காயத்தை அதுல சேர்த்து பரிமாறும் பொழுது அடடா, கம்பங்கூழ் ரொம்ப அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கம்பங்கூழ மோர் மிளகாய், மாங்காய் ஊறுகாய் அல்லது கீரையோடு சேர்த்து சாப்பிட்றது கூடுதல் சுவையும் ஆரோக்கியத்தையும் தர்றது மட்டும் இல்லாம உஷ்ண பாதிப்புகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துது. கம்புல நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிற்றுல செரிமான கோளாறுகள் மற்றும் வயிற்றில் உள்ள புண்கள் இருக்கிறவங்க தொடர்ந்து கொஞ்ச காலம் சாப்பிட்டுட்டு வரும்போது வயிறு வலி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதிக எடை இருக்கிறவங்களும் கம்பை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சு சரியான நேரத்துல பசி எடுக்க ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுற காலங்கள்ல சில சமயங்கள்ல அதிக இரத்தப்போக்கும் அடிவயிறு வலியும் இருக்கும். இந்த நேரத்துல இளம் சூடான கம்பங்கூழ் குடிச்சிட்டு வரும்போது மேலே சொன்ன பிரச்சனைகள் தீரும். கம்பு ரத்தத்துல உள்ள கழிவுகளை போக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்த ஹெல்ப் பண்ணுதுங்க. இதனால நாள் முழுவதும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். கம்புல புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால தலைமுடி உதிர்வு உள்ளவர்கள் கம்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா தலைமுடி உதிர்வுல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கம்பு பொதுவா உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். முக்கியமா அதிகப்படியான கம்பு எடுத்துக்கிறது செரிமான கோளாறுகள், சிறுநீரக கற்கள் மற்றும் தைராய்டு பிரச்சனைகளை தூண்டும் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த சம்மருக்கு கம்புக்கூழ் சாப்பிட்டு நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம குளிர்ச்சியா மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.